வணக்கம். இன்றைக்கி 11 ஜனவரி 2022 நேரம் வந்து சரியாக 9 மணி 10 நிமிஷம் ஆகுது. போன வெள்ளிக்கிழமை நான் சொல்லியிருந்தேன் கிளியராக. அதாவது திங்கட்கிழமை 10ஆம் தேதி வந்து என்னால் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. காத்தால டைமில் வந்து ஆக்சுவலாக நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன், மலைக்கு போயிட்டு. அதனால் எனக்கு நெட்வொர்க் கிடைக்காது. முடிஞ்சால் ரெக்கார்ட் பண்ணுறேன், இல்லை வந்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன். நேற்று என்னால் போட முடியல. நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இதுதான் ஸ்டேட்டஸ். ஒரு பை, ஒரு செல், ஒரு பை, திரும்ப ஒரு செல், திரும்ப ஒரு பை. நம்ம வந்து ஹைப்ரிட் பண்ணுறதுனால நேற்று பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து ஒரு 2-3 கால் வந்து இந்த மாதிரி முன்ன பின்ன தான் இருந்தது. ஆனால் நான் வந்து ஃபுல்லாக பார்க்க முடியல. ஸோ அதனால் நான் வந்து என்னுடைய கான்ட்ராக்ட் ஷீட்டை வந்து நான் காட்டுறேன். நேற்று என்ன நடந்ததுன்ற கான்ட்ராக்ட் ஷீட்டை. நேற்று நடந்த கான்ட்ராக்ட் ஷீட்டை காட்டுறோம். பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி நேற்று மார்னிங்லேருந்து நேற்று 3067 ரூபா கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு ஓவரால். அதில் ப்ரோக்கரேஜ் வந்து நேற்று கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கு. அதாவது 1, 2, 4, 8, 16, 32 இந்த மாதிரி லாட் சைஸ் போனதுனால ப்ரோக்கரேஜ் கொஞ்சம் அதிகமானதுனால நேற்று டெபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 978 ரூபா கிட்ட நேற்று டெபிட் ஆகிருக்கு. அதாவது இந்த 3000 ரூபா ப்ராஃபிட்டு இல்லாமல் ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா நமக்கு லாஸ் ஆகிருக்கு. நேற்றுடைய ஸ்டேட்டஸ் இவ்வளோ தான். நேற்று வந்து ரொம்ப சாப்பியாக இருந்தது மார்க்கெட்டு. ஸோ அதனால் நமக்கு வந்து இவ்வளோ ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து எப்படி ஆகுதுன்றதை பார்ப்போம். இன்னும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு 3 நிமிஷம் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. செகண்ட் கேண்டில் போயிட்டுருக்கு. நம்ம ரோபோவில் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே தான் நமக்கு ஒரு ரேஞ்ச் கிடைக்கும். இந்த கேண்டில் ரன்னிங்கில் இருக்குது. இது வந்து 9:17 முடியும். ஸோ இது முடிஞ்ச உடனே தான் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் தெரியும். ஆர்டர் புக்கில் கிளியர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேண்டில் முடிஞ்சிருச்சு. செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில் ரன்னிங்கில் இருக்கு. எந்த சைடு போகுதுன்றதை பார்ப்போம். $38 438 தொட்டுதுன்னா நமக்கு செல் வரும். அதே போல் 38 484 மேலே போச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக பை வரும். 438 கீழே தொட்டுதுன்னா செல் வரும். 38 438 மார்க்கெட் இன் பிட்வீன் நடுவில் இருக்குது. பார்ப்போம். கீழே தொட போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை. 3வது கேண்டில் 4வது கேண்டில் வந்திருக்கு. இந்த கேண்டில் எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். செல் வந்திருக்கு. ரோபோவில் செல் எடுத்திருக்கு. அதாவது நம்ம டெர்மினலில் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் பையாக இருக்குது. 38,400 புட் ஆப்ஷன் பையாக இருக்குது. எம்டிஎம் நியூட்ரலில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம், நல்லா கீழே வந்திருக்கு. இப்போ எம்டிஎம் பார்க்குறோம் 1400 ரூபா இருக்குது. நாம் என்ன பண்ணலாம், அலைஸ் ப்ளூ எம்டிஎம் செட் பண்ணிட்டோம். 1500 ரூபா இருக்குது. 2000 ரூபா வந்ததுன்னா நம்ம கட் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். 2000 வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா எம்டிஎம் வந்து 2000 ரூபாவில் கட் ஆகிடுச்சு. பொசிஷன் எதுவும் இல்லை. அதாவது 2000 ரூபா ப்ராஃபிட் வந்தோடனே கட் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. பொசிஷன் பார்க்குறோம், பொசிஷன் எதுவும் இல்லை. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.